அடுத்த லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா காமா ஒரிஜினல் ஹெல்ப் பண்ணக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா கேன்சர் வியாதிகளுக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கேன்சர் வியாதி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு இருக்கு. ஆல் ஓவர் தி இந்தியா எல்லாருமே டெய்லி அல்லது வந்து பாத்தீங்கன்னா டெய்லி வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆஃப் கேன்சர் வந்து அதிகமாயிட்டு தான் இருக்கு. டெத் பை கேன்சரும் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. தென் ப்ரிவென்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது எல்லா மெடிக்கல் ஃபீல்ட்லையும் இட்ஸ் ஏ மஸ்ட். ஸோ ப்ரிவென்ஷன் எந்த விதத்துல எல்லாம் கொண்டு வரலாம்? ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் எந்த அசுத்தமான சூழ்நிலை அல்லது பொல்யூட்டட் ஏரியால இருக்கமோ அதுல இருந்து மாறுவதற்கு ஒன்று ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எது எது ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போட்டிருக்கோ எது எது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஸ்டோரேஜில் இருக்கோ அந்த உணவுகளை தவிர்க்கிறது, இது ரெண்டு. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ப்ராசஸிங் ஃபுட்டு எல்லாத்தையும் நிறுத்துறது, அவுட் சைட் ஃபுட்டை நிறுத்துறது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான தூக்கம், அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்கிறது, வாட்டர் இன்டேக். இது இந்த எல்லா இடத்தையும் எல்லா சென்டரையும் நம்ம வந்து கரெக்ட் பண்ணாலே இதை வந்து கேன்சரை ப்ரிவென்ட் பண்ண முடியும். அது கூட இன்னொரு பொருள் அப்படிங்கிறது கேன்சர் ப்ரிவென்ட் பண்றதுக்கு காமா ஒரிஜினல்ங்கிற ஒரு அற்புதமான பொருள் வந்து கேன்சர் வந்து 100% ப்ரிவென்ட் பண்ணுது. இதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணும், இது வந்து எப்படி எல்லாம் ஒர்க் பண்ணா இது ப்ரிவென்ட் பண்ணுங்கிறத நான் அடுத்த இதுல காமிச்சு தரேன். ஆக்சுவலா இதை வந்து ரெகுலரா கொடுக்குற டைம்ல கேன்சர் செல்ல நம்ம பாடியில வந்து கேன்சர் செல் ஃபார்ம் ஆகிறது ஏதோ ஒரு இரிட்டன்ஸ், ஒரு இன்ஃப்ளமேஷன். நான் அப்பவே சொன்ன மாதிரியே பாத்தீங்கன்னா ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்னால ஒரு ஆக்சிஜன் மாலிக்யூல் உடைச்சிருக்கலாம், ஒரு செல் டேமேஜ் ஆயிருக்கலாம், அந்த செல் வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஜெயின் செல்லா மாறி இருக்கலாம். அந்த ஜெயின் செல் அதாவது நம்ம மைக்ரோஸ்கோப்ல வந்து பிளட் பாக்குறப்போ சில செல்லுகள் வந்து அதோடைய நிலையை விட்டு பெருசா தெரியும். அதெல்லாம் செக் பண்ண போறப்ப தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜெயின் செல்ஸ் தான் கேன்சர் செல்லா இருக்கும். ஸோ இந்த பிளட்ல வந்து அந்த மாதிரி ஒரு ஜெயின் செல்ஸோ ஒரு கேன்சர் செல்ஸோ ஒரு கேன்சர் ஃபார்மேஷன் வந்துச்சு, அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு டியூமர் செல் வந்துச்சுன்னா அந்த இடம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிளாக் கலர் ஆகி ஒரு டியூமர் ஃபார்மேஷன்ல நிற்கும். அந்த டியூமர் ஃபார்மேஷனை இயற்கையை கொல்வதற்கு நம்ம உடம்புலயே ஒரு பொருள் இருக்கு, அதுதான் பார்த்தீங்கன்னா என்சி செல்ஸ் அப்படிங்கும், நேச்சுரல் கில்லிங் செல்ஸ் அப்படிங்கும். இந்த காமா ஒரிஜினல் என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா இட் ஆக்டிவேட்ஸ் என்கே செல்ஸ், இந்த நேச்சுரல் கில்லர் செல்ஸ். அதாவது இட்ஸ் ஏ கொலையாளி, நம்ம உடம்புக்குள்ள ஒரு கொலையாளி உள்ள சுத்திட்டே இருக்காரு. அந்த என்கே செல்ஸ் நம்ம பிளட்ல இருந்து வர வர அந்த எந்த இடத்துல கேன்சர் பாதிக்கப்பட்ட இடம் இருக்கிறதோ அந்த இடத்துல அந்த என்கே செல் உள்ள வந்துருச்சுன்னா அதோடைய தமனி அதோடைய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்து பஸ் பண்ணி அந்த கேன்சருடைய இந்த இடத்துல கேன்சர் இருக்குன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா பஸ் பண்ணி உடைச்சு தூள் தூள் ஆக்கிரும். அதுதான் என்கே செல்ஸ் உடைய வேலை. காமா ஒரிஜினல் என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த என்கே செல்ஸை ஆக்டிவேட் பண்ணுது. அதாவது நம்ம வந்து சயின்டிபிக்கா காமா ஒரிஜினல் எப்படி இது வந்து பாத்தீங்கன்னா கேன்சரை கொல்லும்னு ஒருத்தர் கேட்டாங்கன்னா இந்த என்கே செல் தான் மெயின் ரீசன். அந்த என்கே செல்ல வந்து காமா ஒரிஜினல் உள்ள போறப்ப நம்ம உடம்புல வந்து ஒரு 4 செல் தான் இருக்குன்னா அதை வந்து 30-40 செல்லாக மாற்றுவதற்கு வந்து பாத்தீங்கன்னா காமா ஒரிஜினல் வேலை செய்து கொடுக்கும். ரெண்டாவது அதை இருக்கிற செல்ல நல்ல ஆக்டிவேட்டிவா நல்ல ஒரு திடகாத்திரமான செல்லா வந்து மாற்றுவதற்கும் காமா ஒரிஜினல் ஹெல்ப் பண்ணும். அந்த சேம் டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்ஜியோஜெனிசிஸ், அதாவது ஒரு கேன்சர் செல் வந்துருச்சு அப்படின்னா அதோடைய அடுத்த வேலை அந்த இடத்துல நின்ன செல்லு அதுக்கு வந்து வேர் பிடிக்கிற மாதிரி இந்த ஆர்ட்ரிஸ் ரத்த தமனிகளை வந்து பார்த்தீங்கன்னா உள்ள விட ஆரம்பிச்சிடும். அது வந்து அடுத்து இருக்கக்கூடிய நம்ம ஆர்கன்ஸ் எதுவா இருந்தாலும் அந்த ஆர்ட்ரிஸ்க்குள்ள உள்ள போய் அந்த செல் இதை வந்து ரத்தத்துக்குள்ள கலக்கிறதுக்கான எல்லா வேலைகளையும் செய்யும். இந்த ஆன்டியோஜெனிசிஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த காமா ஒரிஜினல் பண்றப்போ இந்த வேர் விடுற மாதிரி இருக்கக்கூடிய இந்த சைட்ல இருக்கக்கூடிய அத்தனையுமே உடைச்சு விட்டுரும். உடைச்சு விட்டு அந்த அதை வந்து மற்ற இடத்துக்கு பரவாம தடுக்கும். ஒரு இடத்துல ஒரு லோக்கலைஸ்டா ஒரு கேன்சர் இருந்துச்சுன்னா மெட்டாஸ்டாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது பல இடங்களுக்கு ஒரு பெட் ஸ்கேன் எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்துச்சு இங்கே வந்துச்சு, நம்ம வந்து பிரெஸ்ட்ல கேன்சர் வந்துச்சு அதை வந்து கருக்கி விட்டாங்க,
தென் அதை ரேடியேஷன் பண்ணாங்க, கருக்கி விட்டாங்கன்னு தமிழ்ல இங்கே சொல்றது. அதே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் கீமோதெரப்பி எடுத்தாங்க, எல்லாமே சரியாச்சு. ஆனால் 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு இடத்துல வந்துச்சு, காலில் வந்துச்சு, எனிவேர். ஏன்னா பிளட்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுரப்பி மூலமா உங்களுக்கு வந்து பரவ ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதோடைய ரியாக்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா காமா ஒரிஜினல் குறைச்சிடும். டாக்டர் ராகுல் பார்கவாங்கிற ஃபோர்டிஸ் மெமோரியல் ஹாஸ்பிட்டல், இவர் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சர் பேஷண்ட்டுக்கு நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச் பண்ணியிருக்காரு. அந்த டாக்டருடைய டெஸ்டிமோனியல் ப்ளஸ் கிளினிக்கல் ட்ரையல் ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்டில் கிடைக்கும். நீங்கள் இதையும் பார்த்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேஷண்ட்டுகளுக்கு இதை காமிச்சு கொடுக்கலாம். உங்களுடைய யாராச்சும் ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா காமா ஒரிஜினல் கொடுக்க வேண்டிய உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாருக்கு வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டெஸ்டிமோனியில் காமிச்சு கொடுத்து அவங்களுடைய, ஏன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபெய்த் வேணும், நம்பிக்கை. நம்ம வந்து இது என்னமோ கொடுத்தோம் என்னமோ செய்யுது அப்படிங்கிறதெல்லாம், இது வந்து கண்டிப்பா இதை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தால் இது குணமாகும் அப்படிங்கிற மனசுக்குள்ள நம்பிக்கை வேணும். நம்ம கொடுக்கறதும் வேலை செய்யறதும் 10% 90% நம்பிக்கை. நம்பிக்கையில தான் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை ஓடுது. அந்த நம்பிக்கை தான் கியூரேட்டிவ் ப்ராசஸ்க்கு. ஸோ அந்த கியூரேட்டிவ் ப்ராசஸ் கியூர் ஆகணும், குணப்படுத்தணும்னா அவங்க வந்து நம்பிக்கையை அதை சாப்பிடணும். ஆனால் ப்ரிவென்டிவ் ஆஃப் கேன்சருக்கோ கேன்சர் ஆனவங்களுக்கோ இந்த மெடிசின்ஸ் வந்து இந்த காமா ஒரிஜினல் மெடிசின் எல்லாம் இட்ஸ் எ ஃபுட் சப்ளிமெண்ட். நீங்கள் வந்து கண்டினியூஸாக கொடுக்க வேண்டியது வரும். ஆரம்ப ஸ்டேஜில் எல்லாம் கொடுக்குறப்ப 2 கேப்சூல் காலையிலையும் நைட்டு கொடுங்க. ரேடியேஷன் பண்ணுறாங்களா பண்ணட்டும், ரேடியேஷன் பண்ணுறப்பவே கூடவே இதை கொடுத்துட்ருங்க. அப்போ ரேடியேஷன் பண்ணுறதுனால வரக்கூடிய சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே குறையும். 2வது கீமோதெரப்பி பண்ணுறாங்களா கூடவே இதை வந்து ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட்டாக கொடுங்க. ஏன்னா இது வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஃபுட் சப்ளிமெண்ட் தான். டாக்டர்கிட்ட அவங்க கிட்ட சொல்லியும் கொடுக்கலாம், இல்லை ஃபுட்டை எடுக்கிறதுக்கு டாக்டர்கிட்ட பெர்மிஷன் கேட்க வேண்டியது இல்லை அப்படிங்கிற தியரியிலையும் நீங்கள் பண்ணிக்கலாம். எது பண்ணாலும் சரி, நல்லதை செய்வோம் நல்லதை நடத்தி காமிப்போங்கிற ஒரே குறிக்கோளில் வந்து பார்த்தீங்கன்னா இதை கொடுக்க ஆரம்பிங்க. 100% உங்களுக்கு கேன்சர் பேஷண்ட்களுக்கு இது வந்து வண்டர்ஃபுல் ஒரு ஒற்றை மூலிகை அப்படிங்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை சொல்ல முடியும்.